இப்போ ட்ரிக்னோமெட்ரி பார்க்குறோம். ட்ரிக்னோமெட்ரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். ஸோ ட்ரிக்னோமெட்ரி வெரி ஈஸி இல்லையா? எல்லாரும் சில பேருக்கு கஷ்டமாக இருக்குது, சில பேருக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா, ஸோ இது பார்த்தா இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் 90 டிகிரி ஆங்கிள் இருக்கு. இப்போ இது ஸ்லோப் இருக்கு. ஸோ இது எல் மாதிரி இருக்கு, எல் ஷேப்ல இருக்கு, இது ஸ்லோப் இருக்கு. இப்போ இதை ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லலாம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆக்சுவலா மூணு இங்க இந்த ஆங்கிள் பிளஸ் இந்த ஆங்கிள், இங்க 90, இங்க θ1, இங்க θ2 எடுத்துட்டீங்கன்னா 90 டிகிரி பிளஸ் θ1 பிளஸ் θ2 ஈக்குவல் டு 180 தான். அப்போ சம் ஆஃப் ஆல் ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் 180 நமக்கு தெரியும். ஸோ அப்போ நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா இது ஒரு 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர்னா இது என்ன அப்படின்னா, ஸோ 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பைத்தாகரஸ் தியரம் ஈக்குவல் தெரியாது இல்லையா, எல் ஸ்கொயர் தெரியாத ஸ்கொயர் எல் ஸ்கொயர். ஸோ 4 பிளஸ் 9 ஈக்குவல் டு எல் ஸ்கொயர். என்ன வருது? 4 பிளஸ் 9 13 வருது. அப்போ எல் ஈக்குவல் டு அண்டர் ரூட் ஆஃப் 13. சரிங்களா? இது ஸ்கொயர் ரூட், ரைட்? ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு நம்ம சைட் ரேஷியோவை ஆங்கிள்னு சொல்றோம். சைன் தீட்டா அப்படின்னா என்னன்னா ரெண்டு சைடோட ரேஷியோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுங்க. ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிடலாம். இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ரெஃபரன்ஸ் ஆங்கிள் வந்து தீட்டா இங்கே வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஸோ தீட்டா இது. ஸோ இது 60 டிகிரி 30 டிகிரி மாதிரி இருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை இந்த தீட்டா இங்கே ரெஃபரன்ஸ் ஆங்கிள் இங்கே இருக்கனால இதுதான் எல் 90 டிகிரி இங்கே இருக்கு. சரிங்களா? ஸோ இது ஆங்கிளுக்கு எக்ஸாக்டா ஆப்போசிட் சைடில் இருக்கனால இதை ஆப்போசிட் சைடுன்னு சொல்றோம். இதை அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்றோம். சரிங்களா? எக்ஸாக்டா ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருக்குன்னா ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. ஸோ அப்போ இதை வந்து ஹைபோட்னஸ்ன்னு சொல்றோம். ஹைபோட்னஸ். அப்ப நம்ம இப்போ ஆங்கிள்னா ரெண்டு சைடோட ரேஷியோ. ரைட் ஆங்கிள் சைடு இருக்குல்ல, இங்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட சைடு ரேஷியோ என்ன சார்? சைன் தீட்டால என்னன்னா ஆப்போசிட் பை ஹைபோட்னஸ். ஆப்போசிட் என்ன இருக்கு? ஒரு 5 சென்டிமீட்டர், ஹைபோட்னஸ் 7. ஸோ ரெண்டு சைடோட மெஷர்ஸை டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆங்கிள் கிடைக்கும், சைன் ஆங்கிள் கிடைக்கும். ஆப்போசிட் பை ஹைபோட்னஸ். சரிங்களா? அதே மாதிரி காஸ் தீட்டா அப்படின்னா என்ன அப்படின்னா, காஸ் தீட்டான்றது என்ன? இந்த ஆங்கிளுக்கு அட்ஜசன்ட் சைடு, பேஸ் சைடுல இருக்கு. பேஸ் சைடுல தானே இருக்கு அட்ஜசன்ட் சைடு, பேஸ். ஸோ இருக்கறனால நம்ம எதன்னு சொல்லுவோம்? அட்ஜசன்ட் பை ஹைபோட்னஸ். அதான் காஸ் தீட்டா. அட்ஜசன்ட் பை ஹைபோட்னஸ் அதான் காஸ் தீட்டா. அடுத்து பாருங்க, இது ஆப்போசிட், இது அட்ஜசன்ட், ரெண்டையும் டிவைட் பண்றோம். ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு அப்படின்னா என்ன வரும்னா tan தீட்டா. tan தீட்டா tangent, tan தீட்டா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இன்னொரு ப்ராப்பர்ட்டி tan தீட்டானா, நார்மலா இது ரெண்டையும் டிவைட் பண்ணுங்களேன். டிவைட் பண்ணி பாருங்க. ஆப்போசிட் பை ஹைபோட்னஸ், இங்க அட்ஜசன்ட் பை ஹைபோட்னஸ் டிவைட் பண்ணனும்னா ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கணுமா? ஹைபோட்னஸ் பை அட்ஜசன்ட். சரிங்களா? அப்ப ஆக்சுவலா இந்த ஹைபோட்னஸ் கேன்சல் ஆயிரும், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் வரும். தட் இஸ் ஈக்குவல் டு tan தீட்டா. அப்ப tan தீட்டானா நமக்கு யூசுவலா sin தீட்டா பை காஸ் தீட்டான்னு தெரியும். தெரியுதா? பிகாஸ் எப்படின்னா sin தீட்டாக்கு என்ன ஃபிராக்ஷன், காஸ் தீட்டாவோட சைடோட ஃபிராக்ஷன் என்ன, ரெண்டையும் டிவைட் பண்ணா tan தீட்டா தான் வருது. tan தீட்டாங்கிறது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்டா. sin தீட்டானா ஆப்போசிட் பை ஹைபோட்னஸ், காஸ் தீட்டானா அட்ஜசன்ட் பை ஹைபோட்னஸ். சைனை காசால டிவைட் பண்ணா இதை ஏதாவது ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிப்ளை பண்ணும். ஹைப் கேன்சல் ஆயிடும், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் மட்டும் கிடைக்கும். ஸோ எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு tan தீட்டா. ஸோ tan தீட்டாவோட சைட் ரேஷியோக்கு ஈக்குவலா இருக்கு. அப்போ tan தீட்டானா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ sin தீட்டா காஸ் தீட்டா tan தீட்டா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா? சரி, இப்போ sin தீட்டா காஸ் தீட்டா tan தீட்டா தெரியுது. அடுத்தது என்ன ஆனா, இப்போ கொசிகன் தீட்டா. கொசிகன் தீட்டா அப்படின்னு வச்சுட்டோம்னா 1 பை sin தீட்டான்னு சொல்லலாம். அடுத்தது சீக்கண்ட் தீட்டா அப்படின்னு சொன்னா 1 பை காஸ் தீட்டான்னு சொல்லலாம்.
காட் தீட்டா இல்லாட்டி காட் டேன்ஜென்ட் தீட்டா அப்படின்னு சொன்னா 1 by tan தீட்டான்னு சொல்லலாம். நமக்கு முன்னாடி தான் தெரியுமே sin தீட்டாவோட டெஃபினிஷன், ரெண்டு சைடோட ரேஷியோ என்னது? sin தீட்டானா ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ். சைன்னா எய்த்த வீடு, இது எய்த்த வீடு, இது பக்கத்து வீடு, இதுதான் ஆங்கிள். இங்க இருந்தா நீங்க பாக்குறீங்க, இது ரைட் ஆங்கிள், இது எல் மாதிரி இருக்கு, லுக் லைக் எல், இது ஹைபோட்டனஸ். அப்ப இது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜஸ்டன்ட் சைடு. ஒருவேளை ஆங்கிள் இங்க இருந்துச்சுன்னா தீட்டா இங்க, தீட்டா 1 தீட்டா வந்து இங்க இருந்துச்சுன்னு தீட்டா 1 வச்சுக்கோ, தீட்டா 2 வச்சுக்கோ. தீட்டா 2 ரெஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா இதுதான் ஆப்போசிட் சைடு, இது அட்ஜஸ்டன்ட் சைடு. இங்க ஆப்போசிட் ஆயிடும், இங்க அட்ஜஸ்டன்ட் ஆயிடும். எப்படி வேணாலும் நம்ம மீன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா இந்த லுக் லைக் எல்லு தான் நம்ம பார்க்கணும். எல்லு தான் என்னவா இருக்கும்? அட்ஜஸ்டன்ட் ஆப்போசிட்டா இருக்கும். ரெஃபரன்ஸ் ஆங்கிள் எங்க இருந்து எடுக்கிறதுங்க பொறுத்து. ஆங்கிள் இங்க எடுத்தீங்கன்னா இது ஆப்போசிட், எய்த்த வீடு, இது பக்கத்து, இது வந்து அட்ஜஸ்டன்ட் பக்கத்து வீடு. அப்ப கொசிகன்னா என்ன வரும்? நார்மலா ஹைபோட்டனஸ் பை ஆப்போசிட். அப்ப சீக்கன்னா ஹைபோட்டனஸ் பை அட்ஜஸ்டன்ட். அப்ப டேன்ஜென்ட்னா அட்ஜஸ்டன்ட் பை ஆப்போசிட். ஸோ அப்படியே நான் இங்க எழுதுனதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்து எழுதியிருக்கேன். இங்க என்ன எழுதியிருக்கேன்ல, இதோட ரெசிப்ரோக்கல் எடுத்து எழுதியிருக்கு. ரெசிப்ரோக்கல்னா மேல ஃபிராக்ஷன் அப்படியே டைப் மேல போய் ஆப்போசிட் கீழே வரும், அட்ஜஸ்டன்ட் கீழே வந்துடும், ஹைபோட்டனஸ் மேல வரும், அட்ஜஸ்டன்ட் மேல போய் ஆப்போசிட் கீழே வரும். ஸோ இதோட சைன் கொசிகன் காஸ் சீக்கன் டேன் காட். அப்ப நமக்கு 6 அந்த ஆங்கிள்ஸ் சைன் தீட்டா, காஸ் தீட்டா, tan தீட்டா, இதோட ரெசிப்ரோக்கல் சீக்கன் தீட்டா, இது கொசிகன் தீட்டா, tan காட் தீட்டா. சீக்கன்னு சொல்ல, இல்ல சீக்கன்னு கூட சிம்பிளா சீக்கன்னு வச்சுக்கோங்க. சீக்கன் தீட்டா, கொசிகன்னா கொசிக் தீட்டா, கேண்டன் போட வேணாம், காட்சன் போட வேணாம், காட் தீட்டான்னு மட்டும் போட்டுக்கலாம். சரிங்களா? புரியுதா? அப்படியே நீங்க அப்படியே எழுதணும்னு அவசியம் இல்லை. என்ன மாதிரி அப்படியே இந்த மாதிரி எழுதணும்னு அவசியம் இல்லை. சீக்கண்ட் கொச்சன் கொசிகண்ட் CANS, கொசிகன்னா கொசிகண்ட் தீட்டான்னு போட வேண்டியதில்லை. சரிங்களா? கொசிக் தீட்டா, சீக்கண்ட் தீட்டா, காட் தீட்டா. அப்ப நார்மலா நம்ம என்ன சொல்லிக்கலாம்? sin theta, cos theta, tan theta, cosecant theta, secant theta, and cot theta. சரிங்களா? 1 2 3 இதோட ரெசிப்ரோக்கல் 4 5 6. கிளியரா? இத என்ன சொல்லலாம்னா, இப்படி ஒரு இருக்கு, இது 5, இங்க 16, இங்க 30 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து B, இங்க A, இங்க C கொடுத்துருக்காங்க. இப்ப ஆங்கிள் கேட்கறாங்க, இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்கறாங்க. தீட்டா இங்க என்ன 1, தீட்டா 2 என்னன்னு கேட்கறாங்க. கண்டுபிடிக்கலாமா? இப்ப இந்த இடத்துல ரைட் ஆங்கிள் இருக்கு. அப்ப நம்ம இதை ரஃபா டிரா பண்ணிப்போம். ரஃபா டிரா பண்ணினா இது 5, இங்க 30. அப்ப இது என்ன 30. இந்த ஆங்கிள் தீட்டா வேணும்னா என்ன சொல்லலாம்? adjacent cos theta equal to 5 by 30 சொல்லலாம். சரிங்களா? cos angle. இல்ல sin angle வேணும்னா, sin theta வேணும்னா ஆப்போசிட் தெரியாது. ஆப்போசிட் என்னன்னு தெரியாது. ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ் தெரியாது. அப்ப sin angle வேணும்னா ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம்னா பைத்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணலாம். 13 squared equal to 5 squared plus
ஆப்போசிட் ஸ்கொயர். ஸோ எனக்கு ஆப்போசிட் தான் வேணும், அதனால 13 ஸ்கொயரோட 5 ஸ்கொயரை மைனஸ் பண்ணலாம். தட் இஸ் 13 plus 5, 13 minus 5, 18 ஆஃப் இங்கே 8 வருது. சரிங்களா? அப்போ இப்போ 180ல் எத்தனை ரிமூவ் பண்ண 10 times 180, ஒரு 36 ரிமூவ் பண்ணுங்க. 30 ரிமூவ் பண்ணால் 150, 6 ரிமூவ் பண்ணால் 144. ஆக்சுவலாக இப்போ எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 144 அது கிடைக்குது. ஸோ எல்ஸ் 144க்கு ஸ்கொயர் எடுத்தோம்னா ஆப்போசிட் ஸ்கொயர் 144 ஆப்போசிட் ஸ்கொயர் தானே அவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம். 13 ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் 13 ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் நான் என்ன பண்ணியிருக்கேன், a plus b a minus b போட்டிருக்கேன். இல்லைனா நீ 13 ஸ்கொயர் எடுத்துக்கோ, மல்டிப்ளை பண்ண 13 into 13 5 into 5 பண்ணிக்கலாம். இல்லாட்டினா இப்படி பண்ணிக்கலாம். 18 8 சார் எவ்வளோ வருது 144. அப்போ ஆப்போசிட் ஸ்கொயர் ஈக்குவல் 144. ஆப்போசிட்டை கூட நீ இதை என்னன்னு வச்சுக்கலாம், ஹச்னு வச்சுக்கோங்க. அப்போ h ஸ்கொயர் ஈக்குவல் 144. h is equal to under root of 144. சரிங்களா? அப்போ 12 into 12 சார் எவ்வளோ 120 144. அப்போ நான் நார்மலாக 12 வருது. h is equal to 12. அப்போ sin theta என்ன, sin theta equal to opposite 12 by hypotenuse வந்து 30. ஸோ இதான் sin theta. சார் tan theta என்ன சார், tan theta ஆப்போசிட் வந்து 12, adjacent வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5. சரிங்களா? அப்போ tan theta கண்டுபிடிச்சாச்சு, sin theta கண்டுபிடிச்சாச்சு, காசும் கண்டுபிடிச்சாச்சு. காசு எங்க, காஸ் theta கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இது எல்லாமே ரெசிப்ரோக்கல் தான். இப்போ கொசிகன் வேணும்னா என்ன பண்ணலாம், இதை ரெசிப்ரோக்கல். காட் வேணும்னா tan ரெசிப்ரோக்கல். சரிங்களா? அடுத்தது சீக்கண்ட் வேணும்னா காஸ் ரெசிப்ரோக்கல். சரிங்களா? sin theta, cos theta, tan theta, cosecant theta, secant theta, cot theta. இப்போ if 2 cos theta equal to root 3, then find all the trigonometric ratio of angle theta. இப்ப ரிலேஷன் இப்படி கொடுத்திருக்காங்க, 2 cos theta equal to root 3 given, cos theta equal to root 3 upon 2 எழுதிக்கலாம். ஸோ இதை நான் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்னா, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ட்ரா பண்ணிக்க போறேன். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிட்டு தீட்டாவை நான் இங்கே போட போறேன். தீட்டா இதான் ரெஃபரன்ஸ் ஆங்கிள். அப்போ இது இங்க என்னது ரூட் 3. ரூட் 3ங்கிறது அட்ஜசன்ட் சைடு தானே, காஸ் தீட்டா தானே, காஸ் தீட்டா அட்ஜசன்ட் சைடு பை ஹைபோட்டனஸ். ஹைபோட்டனஸ் எப்பவுமே என்னவா இருக்கும், மற்ற சைடோட மெஷர்ல கூட தான் இருக்கும். அது நியூமரிக்கல் வேல்யூல சைட்ஸை விட அதிகமாக தான் இருக்கும். ரெண்டையும் ஆட் பண்ணா ஹைபோட்டனஸோட கம்மியாக தான் இருக்கும். இப்போ ரெண்டு சைடு 1 + சைடு 2 ஆட் பண்ணினா ஹைபோட்டனஸ் எப்பவுமே இது ரெண்டையும் ஆட் பண்ணா ஹைபோட்டனஸ் கம்மியாக இருக்கும். தனித்தனியாக பார்த்தீங்கன்னா ஹைபோட்டனஸ் தான் அதிகமாக இருக்கும். சரி, இப்போ இங்கே கொடுத்துருக்க டேட்டாஸை வச்சு நம்ம பண்ணலாம். அட்ஜசன்ட் வந்து ரூட் 3, ஹைபோட்டனஸ் வந்து 2 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் ஆல் ட்ரைகோனோமெட்ரிக் ரேஷியோன்னு கேட்குறாங்க. டு ஃபைண்ட் என்னென்ன sin theta, cos theta, tan theta, cosecant theta, secant theta and cot theta இத்தனை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இது எனக்கு தெரியாதனால ஹச்னு வச்சுக்கலாம். பைத்தாகரஸ் தியரம் by applying பைத்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுது, பைத்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுது, h ஸ்கொயர் plus root 3 ஸ்கொயர்
equal to 2 square. H squared equal to 2 squared minus root 3 square. Actually நமக்கு 2 2s are 4 minus 3 வரும். அப்ப 1 வரும். H squared equal to 1. H equal to plus or minus 1 or 1. இங்க நமக்கு height வந்து 1 வருது. height வந்து 1 நமக்கு கிடைக்குது. 1 root 2 வருதுன்னு நீங்க கேக்குறீங்க. இப்ப வந்து 1 வருது. அப்ப ரூட் எடுத்தோம்னா 1 into 1 எழுதலாம். அப்ப ரூட் விட்டு வெளியே 1 எழுதலாம். சரிங்களா? இப்ப h squared equal to 2 வருதுன்னு வச்சுக்கோங்க. இத நம்ம h equal to root 2 தான் சொல்ல முடியும். ஆனா வெறும் h squared equal to 1 வரனால h equal to root 1 also equal to 1. சரிங்களா? அப்ப சோ நமக்கு ஆப்போசிட் சைடு 1 நமக்கு தெரிஞ்சிச்சு. ஆப்போசிட் சைடு 1 நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப ஆப்போசிட் சைடு 1 தெரிஞ்சனால sin theta equal to ஆப்போசிட் சைடு வந்து 1 தான 1, ஹைபோடனஸ் வந்து 2. cos theta adjacent சைடு வந்து root 3, ஹைபோடனஸ் வந்து 2. tan theta ஆப்போசிட் வந்து 1, adjacent வந்து root 3. அப்புறம் cot theta root 3 by 1. cosecant theta 2 by 1. secant theta 2 by root 3. சரிங்களா? all trigonometry angles நம்ம ratio of angle, trigonometry ratio of angle theta, all sin, cos, tan, cot, cosecant, secant கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? ஓகே. இப்படி கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த வேல்யூன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க? sin theta minus cos theta divided by 2 tan theta அப்படின்னு கேக்குறாங்க. இதோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. இதோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. sin theta வேல்யூ எவ்வளோ? 1/2. cos theta வேல்யூ எவ்வளோ? root 3/2. tan theta வேல்யூ எவ்வளோ? 1/root 3. ஸோ இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். பாருங்க, கவனிங்க. இங்க டிவைடட் பை 2 போட்டாச்சு, 1/root 3 போட்டாச்சு. 1 minus root 3 மேல ஹோல் டிவைடட் பை 2/root 3. இது நம்ம ரெசிப்ரோக்கல் எடுக்கலாமா? ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிப்ளை பண்ணலாம். 1 minus root 3 ஹோல் டிவைடட் பை 2 into root 3/2. ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிப்ளை பண்ணிடுங்க. சரிங்களா? அப்ப ஆன்சர் என்ன வருது? root 3 of 1 minus root 3 whole divided by 4. So இதான் ஆன்சர். இப்ப trigonometry ratio some known angle, அதாவது familiar angle, யூசுவலா நம்ம இதை பேஸ் பண்ணி தான் சம் வரும். சம் ஸ்பெஷல் ஆங்கிள். என்ன ஸ்பெஷல் ஆங்கிள்? 0 டிகிரி, 90 டிகிரிக்கு, ஆர் 30 டிகிரிக்கு, 45 டிகிரிக்கு, 60 டிகிரிக்கு. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பேசிக்கா இந்த ட்ரிக்னோமெட்ரி ஆங்கிளுக்கு என்ன உங்களுக்கு இதோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். sin 0 என்ன, sin 60 என்ன, sin 90 என்ன, cos 30 என்ன. ஸோ உங்களுடைய ட்ரிக்னோமெட்ரி, ஆல் ரேஷியோ ட்ரிக்னோமெட்ரிக்கு இந்த மாதிரி பேசிக் ஆங்கிளுக்கு நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதனால ஸ்பெஷல் ஆங்கிள் இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். சரி, இதை நான் மனப்பாடம் பண்ணணுமா? இதை எப்படி நம்ம சிஸ்டமேட்டிக்கா லேர்ன் பண்றது? அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம லேர்ன் பண்றதுக்கு ஒரு செட் ஆஃப் ட்ரையாங்கிள் நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு, இங்க நான் என்ன பண்ண போறேன், ஒரு ஸ்கொயரை கன்சிடர் பண்றேன். ஸ்கொயரை கன்சிடர் பண்ணிட்டேன். இந்த ஸ்கொயருக்கு ஒரு டயகனல் வரும். டயகனல் வருமா? டயகனல் வந்துட்டா இங்க தீட்டான்னு வச்சுக்கலாம். அப்ப இது 90 டிகிரியை பைசெக்ட் பண்ணதுன்னா என்ன ஆங்கிள் வரும்?
45 வருமா? சரி, அப்ப இந்த ஸ்கொயர்னால இதோட வேல்யூ a தான், ஏயும் a தான், இதுவும் a தான், a தான். ஆல் சைட் சேம், ஏன்னா இது ஸ்கொயர். 45 னா இங்கே 45, இது 90, இங்கே 45 45, இது 90. ஏன்னா 90 வந்து பைசெக்ட் பண்ணியிருக்கேன், டயகனல் இது. ஸோ அப்போ நமக்கு ஒரு ஒரு எனக்கு ட்ரையாங்கிள் கிடைக்குது, ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குது. என்ன ட்ரையாங்கிள்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்குது, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்குது. அப்போ இதோட வேல்யூ ஏ, இதோட வேல்யூ ஏ. அப்போ இதோட வேல்யூ என்ன அப்படின்னா நம்ம பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்றோம். ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர். இது தெரியாதுல்ல, அதான் எல் ஸ்கொயர். ஸோ அப்போ இங்கே ரெண்டுமே ஏனால 2a ஸ்கொயர் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர். அப்போ எனக்கு எல் மட்டும் தான் வேணும்னா அண்டர் ரூட் ஆஃப் 2a ஸ்கொயர். அப்போ 2 ரூட்ல வச்சுக்கலாம், ஏ வெளியே எடுத்துடலாம், ரூட் 2a. ஸோ என்னோட வேல்யூ ரூட் 2a அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? அப்போ எனக்கு என்னோட வேல்யூ ரூட் 2a தெரிஞ்சிருச்சு, ரூட் 2a. சரிங்களா? இப்போ எனக்கு தீட்டா எங்க இருக்கு? இங்க 45 டிகிரி இருக்கு. சரி, இப்போ எனக்கு 45 டிகிரிக்கு நான் எல்லாமே சொல்லலாம், 45 டிகிரிக்கு எல்லாமே சொல்லலாம். sin 45 என்ன? ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ். ஆப்போசிட்டோட வேல்யூ என்ன? a. ஏன் ஆப்போசிட்டோட வேல்யூ? இங்க ஆங்கிள், ரெஃபரன்ஸ் ஆங்கிள் இங்க இருந்துச்சுன்னா ஆப்போசிட் சைடு இதான், எய்த்த வீடு, இது பக்கத்து வீடு, இதான் லுக் லைக் எல், இது ஹைபோட்டனஸ் ஸ்லோப். அப்ப ஆப்போசிட் வந்து a, ஹைபோட்டனஸ் வந்து ரூட் 2a. இப்ப நேச்சுரலா இங்க ஃபிராக்ஷன் a கேன்சல் ஆயிரும். அப்ப என்ன வரும்? 1 பை ரூட் 2. இதான் sin 45 ஓட வேல்யூ. நம்ம மெமரி பண்ண வேண்டியதில்லை. ஃபர்ஸ்ட் எப்படின்னு டெரைவ் பண்ணிப்போம், அப்புறமேட்டு நம்ம டேபிள் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஷார்ட்டா எப்படி மெமரி பண்றதுன்னு ஷார்ட்கட் வச்சுப்போம். ஸோ அதான் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நம்ம வே ஃபார்வர்ட் இப்படிதான் நம்ம போக போறோம். அடுத்தது cos 45. cos 45 cos 45 என்ன? adjacent side by hypotenuse. adjacent side இங்க என்ன இருக்கு? a தான். ஏன்னா ஆங்கிள், ரெஃபரன்ஸ் ஆங்கிள் இங்க இருக்கனால இது லுக் லைக் எல், ரெஃபரன்ஸ் ஆங்கிள் இங்க இருக்கு. ஸோ இதுக்கு கீழே பக்கத்து வீடு a. adjacent side by hypotenuse என்ன? ரூட் 2a. இங்க என்ன கேன்சல் ஆகுது? a கேன்சல் ஆகுது. ஸோ இங்க cos 45க்கு அதே சேம் தான், 1 பை ரூட் 2. சரிங்களா? இது ரெண்டும் என்னது? காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். 45 45 ஆட் பண்ணா 90 வருது, அதனால சேமா தான் இருக்கு. சரிங்க, ரைட். அடுத்து பாருங்க, இப்ப tan 45 வேணும். tan 45 tan 45 என்னன்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னா ஆப்போசிட்டோட வேல்யூ a, அட்ஜசன்ட்டோட வேல்யூ a. அப்ப ஆன்சர் வந்து a கேன்சல் ஆகி 1. ஸோ tan 45 ஓட வேல்யூ 1. ஸோ இப்போ எனக்கு 45க்கு எல்லா ஆங்கிளும் கிடைச்சிருச்சு. சரி, அடுத்தது என்ன? 30க்கு 60க்கு பார்க்கலாமா? 30க்கு 60க்கு பார்க்கணும்னா ஒரு ட்ரையாங்கிள் நான் கன்சிடர் பண்ணணும். ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்றேன். எல்லா சைடும் 2 யூனிட்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? எல்லா சைடும் 2 யூனிட்ஸ் இருக்கிற மாதிரி நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்ப இதுக்கு நான் ஒரு பைசெக்டார் வரைகிறேன். சரிங்களா? ரைட். இப்போ இது 1 யூனிட், இது 1 யூனிட், இது 2 யூனிட், இது 2 யூனிட். சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா 3 சைட்ஸ் ஈக்குவலா இருக்கு. அப்ப 3 சைட்ஸ் ஈக்குவலா இருந்தா என்ன ட்ரையாங்கிள்? ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். அப்ப ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் 3 சைட்ஸ் ஈக்குவலா இருக்கல, ஒரு சைடோட ஆங்கிள் என்னவா இருக்குன்னா 60 இருக்கும். 60, 3 60 ஆட் பண்ணனா சம் ஆஃப் ஆல் சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து 3 at 180 டிகிரி வரும். சரியா? 3 sides 3 angle of triangle வந்து sum of 3 angle of triangle is equal to 180 degree. So இங்க பைசெக்டர்னால இங்க 30, இங்க 30. சரிங்களா? இது 1, இது 2. அப்ப இங்க தான் 90 டிகிரி வருது. சரிங்களா? இங்க தான் 90 டிகிரி வருது. அப்ப ஏதாவது ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கங்க. இது 30 டிகிரி, இங்க 1, இங்க 2. ரைட்டா? இது ஆப்போசிட் 30 டிகிரி இங்க இருக்கனால இதான் ஆப்போசிட் சைடு. 60 டிகிரி இருக்கனால இதான் ஆப்போசிட் சைடு. புரிஞ்சுங்களா? நம்ம வேணா ஒரு நேம் கொடுத்துக்கலாம். நேம் கொடுத்துக்கலாமா? இங்க A, இங்க B, இங்க C, இங்க O. சரிங்களா? அப்ப 30 டிகிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்போசிட் சைடு என்ன? CO.
60 டிகிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்போசிட் சைடு என்ன ஏஓ. அவ்வளவுதான். இப்ப நான் எல்லா ஆங்கிளும் நான் டரைவ் பண்ண போறேன். sin theta, sin theta னா sin 30 வச்சுக்கலாம். sin 30, sin 30 னா ஆப்போசிட் பை ஹைபோடனஸ், ஆப்போசிட் பை ஹைபோடனஸ். ஆப்போசிட்டோட வேல்யூ இங்க என்னது 30 டிகிரி. இங்க ரெஃபரன்ஸ் ஆங்கிள் இங்க இருக்கு. இது லுக் லைக் L. AOC லுக் லைக் L. ஜஸ்ட் லுக்கிங் லைக் L தானே. இதானே ஹைபோடனஸ். sin 30ங்கிறது ஆப்போசிட் வந்து 1, ஹைபோடனஸ் வந்து 2, 1/2 தான். அப்ப sin 30 யோட வேல்யூ தூக்கத்துல கேட்டாலும் என்ன சொல்லணும் 1/2 சொல்லணும். சரிங்களா? sin 30 யோட வேல்யூ தூக்கத்துல கேட்டாலும் 1/2 சொல்லணும். அடுத்து cos 30 யோட வேல்யூ என்னன்னு கேக்குவாங்க. cos 30 னா cos 30 இங்க ஆங்கிள் இருக்கு. ஆனா adjacent சைடு இருக்கா? சாரி, adjacent சைடு இருக்கா? இல்ல. அப்ப பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஏன்னா 30 டிகிரி இங்க இருக்கனால adjacent சைடு இது. adjacent சைடு தெரியாதனால h னு வச்சுக்கோங்க. அப்ப h ஸ்கொயர் plus 1 ஸ்கொயர் equal to 2 ஸ்கொயர். அப்ப h ஸ்கொயர் வேணும்னா 2 ஸ்கொயர் minus 1 ஸ்கொயர். அப்ப 4 minus 1. அப்ப 3 வருது. h ஸ்கொயர் equal to 3 வருது. h equal to √3 வருது. அப்ப இதோட வேல்யூ √3. சரிங்களா? அப்ப h ஓட வேல்யூ √3 னு வருது. அப்ப எனக்கு h ஓட வேல்யூ √3 வரனால இப்ப இங்க ரெஃபரன்ஸ் ஆங்கிள் எடுத்துக்கிட்டேனா, ரெஃபரன்ஸ் ஆங்கிள் எடுத்துக்கிட்டேனா இது this is look like L. இதான் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க, இது ஆப்போசிட் வீட்டுக்காரங்க. அப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க √3, பக்கத்து வீட்டுக்காரங்க √3 னா √3 போட்டுக்கோ. ஹைபோடனஸ் என்ன? ஹைபோடனஸ் ஸ்லோப். இங்க இருந்து மேல சரிக்கி விடலாம். ஸ்லோப் 2 √3/2. நல்லா புரிஞ்சுக்கணும். 30 டிகிரி ரெஃபரன்ஸ் இங்க இருக்கு, 60 டிகிரி இல்ல, 30 டிகிரி இருக்கு. அப்போ இது ஆப்போசிட் சைடு, ஒன்னு தான் ஆப்போசிட். √3 adjacent. 30 டிகிரிக்கு பக்கத்து வீட்ல இதான √3 தான இருக்கு. ரைட். அடுத்து tan θ என்ன சார்? tan 30 டிகிரி. tan 30 டிகிரி என்ன? tan 30 டிகிரினா tan இங்க இருக்கு, θ இங்க இருக்கு, ரெஃபரன்ஸ் ஆங்கிள். ஆப்போசிட் சைடு வந்து 1, adjacent சைடு வந்து √3. அப்ப நல்லாவே தெரியுது 1/√3 னு. சோ 30 டிகிரிக்கு எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் 45 டிகிரி கண்டுபிடிச்சோம், ஸ்பெஷல் ஆங்கிள். 30 டிகிரி கண்டுபிடிச்சோம். அடுத்து 60 டிகிரி கண்டுபிடிக்கலாமா? 60 டிகிரி கண்டுபிடிக்கலாமா? sin 60 equal to இதான் ரெஃபரன்ஸ் ஆங்கிள். ரெஃபரன்ஸ் ஆங்கிள் இங்க இருக்கனால ஆப்போசிட் சைடு வந்து √3, ஹைபோடனஸ் வந்து 2, √3/2. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க, அப்படியே cos 30 யோட வேல்யூ sin 60 இருக்கு. ஏன்னா எந்த ஆங்கிளை ஆட் பண்ணா காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் 30 ஆட் பண்ணாதான் 90 வரும். 60 யோட 30 ஆட் பண்ணா அப்ப cos 30க்கு ஈக்குவலா இருக்கும். நான் சொன்னேன்ல காம்ப்ளிமெண்டரி ஆங்கிளுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப √3/2 எதுக்கு? cos 30 sin 60 ரெண்டுமே ஈக்குவல் தான். ரைட். அடுத்தது cos 60. cos 60 யோட வேல்யூ என்ன வருது பாப்போம். இதான் 60 டிகிரி. காசுங்கனால adjacent வந்து 1, adjacent வந்து 1, ஹைபோடனஸ் வந்து 2. சரிங்களா? அப்ப adjacent வந்து 1, cos தானே, adjacent வந்து 1, ஹைபோடனஸ் வந்து 2, 1/2. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்குங்க. cos 30 எதுக்கு ஈக்குவல்? sin 30க்கு ஈக்குவலா இருக்குது. sin 30 1/2 தான். cos 60 1/2. ஆனா 60 யோட 30 ஆட் பண்ணாதான் அந்த காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் 90 வரும். அப்ப cos 60 யோட வேல்யூ sin 30க்கு ஈக்குவலா இருக்கும். சரி. அடுத்து tan 60 யோட வேல்யூ என்ன? tan 60 யோட வேல்யூ, tanங்கிறது ஆங்கிள் வந்து 60 இங்க இருக்கு, ரெஃபரன்ஸ் ஆங்கிள். ஆப்போசிட் வந்து √3, adjacent வந்து 1. அப்ப √3/1 னா 1 √3 தான். சரிங்களா? அப்ப tan 60க்கு √3 வருது. tan 60க்கு √3 வருது. சரிங்களா? tan 60க்கு √3 வருது. tan 60 என்னது? ஆப்போசிட் பை tan 60 ஆப்போசிட் பை இங்க இருக்கா, ஆப்போசிட் எங்க இருக்கு? √3 இருக்கு, adjacent வந்து 1 இருக்கு. கரெக்ட்டா? tan 60 வேல்யூ போட்டாச்சு √3. சரிங்களா? அப்ப tan 30 யோட வேல்யூ 1/√3, tan 60 யோட வேல்யூ √3. சைடுக்கு காசுக்கு மட்டும் தான் என்ன பண்ணணும்? காம்ப்ளிமெண்டரி ஆங்கிளுக்கு ஈக்குவலா இருக்கு பாத்துக்கலாம். ஓகே, குட். இப்ப என்னென்ன ஆங்கிள் தெரிஞ்சாச்சு?
45 தெரிஞ்சாச்சு, 30 தெரிஞ்சாச்சு, 60 தெரிஞ்சாச்சு. அடுத்து 0 டிகிரிக்கும் 90 டிகிரிக்கும் தெரியணும். சரிங்களா? 0 டிகிரிக்கு 90 டிகிரி தெரியணும்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளா நம்ம ஒரு போட்டிங்கன்னா 0 டிகிரி 90 டிகிரி. இப்போ இது வந்து ஓ, இது ஏ, இது பி வச்சுக்கிட்டோங்கன்னா அப்போ அந்த வந்து இது ஆப்போசிட் சைட், இது அட்ஜசன்ட் சைட். தீட்டா வந்து 0 ஆகணும்னா என்ன ஆகணும்? இந்த ஓஏ வந்து ஓபியோட மெர்ஜ் ஆகணும். ஓஏ வந்து ஓபியோட மெர்ஜ் ஆச்சுன்னா தீட்டா வந்து 0 ஆகும். அப்போது ஆப்போசிட் வந்து இருக்காது. சரிங்களா? சைன் 0 டிகிரிக்கு ஆப்போசிட், இப்ப ஓஏ வந்து ஓபியோட மெர்ஜ் ஆகல, ஆப்போசிட் இருக்காது. கூட இதை வச்சுக்கோங்க. ஸோ சம்திங் 0 பை ஹைபோடனஸ் 0. அப்ப சைன் 0 0. இப்ப காஸ் 0 என்ன? காஸ் 0 என்ன? காஸ் 0ங்கிறது ஆக்சுவலா அட்ஜசன்ட் பை ஹைபோடனஸ். அப்ப இந்த ஆங்கிள் வந்து இந்த வி, இந்த ஆங்கிள் இருக்குல்ல, இது வந்து அப்படியே மெர்ஜ் ஆனாதானே 0 டிகிரி வரும். மெர்ஜ் ஆகும் போது ஹைபோடனஸ் இருக்குது, அட்ஜசன்ட் இருக்குது. ஹைபோடனஸ் இருக்கு, அட்ஜசன்ட் இருக்குது. அப்போ அதோட வேல்யூ ஹைபோடனஸ் அட்ஜசன்ட் மெர்ஜ் 1 ஆயிடும். அதனால 1 ரெண்டுமே சேம் தான். அப்போ 1 வரும். சரிங்களா? அப்ப tan தீட்டா என்ன? tan தீட்டானா ஆப்போசிட் 0, அட்ஜசன்ட் வந்து 1. அப்படிங்கல tan 0 என்ன வரும்? 0. சரிங்களா? ஓகே, சோ இப்படி புரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி sin 90க்கும் இதே மாதிரி நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ sin 90யோட வேல்யூ 1, cos 90யோட வேல்யூ 0, tan 90யோட வேல்யூ இன்ஃபினிட்டி.